சொல்லுங்க மேடம். அவர் ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? ஏமா என்னம்மா பிரச்சனை? இவங்க கூட வந்தவரை ரூம்ல இல்லையா சார்? தேடி பாத்தீங்களா எல்லா இடத்துலயும்? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. நீங்க அவரை பாத்தீங்களா? இல்லம்மா. இல்லையா? யாருமா? நேத்து உங்க கூட வந்தாரு அவராமா? ஆமா. அவர் காலையிலே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாருமா. கார் ரிப்பேர்ல இருந்துச்சு. கார் ரிப்பேரா? மெக்கானிக் கூட வரலையேம்மா. வந்தாரு, கார் ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பிட்டாருமா. நேத்தே நினைச்சேன், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது சந்தேகமா இருந்துச்சு. விட்டு போயிட்டானா? நேத்தாவது கழுத்துல தாலி இருந்துச்சு, இன்னைக்கு அதை கூட காணோம். ஐய, இது விவகாரமான மேட்டரா இருக்கும் போல இருக்க. ரெசார்ட் பேரை கெடுத்துறாத, கிளம்பா முதல்லங்கிறது. ஒன்னதாமா சொல்றேன், முதல்ல கிளம்பாங்கிறது. சிஸ்டர், என்ன குழுபுதம்? என்னாச்சு? ஏன் அவ்வளவு பதட்டமா வரா? சிஸ்டர், அந்த தர்மாவோட ஆளுங்க நம்ம பிரபு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன குழுபுதம் சொல்ற? ஆமா சிஸ்டர், அத பார்த்துட்டு தான் நான் ஓடி வரேன். நீங்க கொஞ்சம் வாங்க சிஸ்டர், உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்க குழுபுதம் அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க? அவன் இடத்துக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் தர்மா இடத்துக்கு போறேன். சிஸ்டர், என்ன சொல்றீங்க? அவன் ரொம்ப மோசமான ஆள் சிஸ்டர், நீங்க தனியால அங்க போக வேணாம். நான் பாத்துக்கிறேன் குழுபுதம், நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு போ. சிஸ்டர், என்ன பிரபு சார், கேட்ட காசு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல?
அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னை சுற்றி உள்ளவங்களெல்லாம் எனக்கு பகையாக்கிட்டா நான் உங்களை விட்டுருவேன்னு நினச்சிங்களா? உங்களை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு போட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் கூடவே இருந்து குள்ள நெறித்தனம் பண்ணால அந்த நரி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் அந்த நரின்னு நீங்களே சொல்லிடுறீங்களா? யார பத்திரா தலையாட்டினா? இவரைத்தானே பார்த்தான். என்ன, நான் உன்னை எவ்வளவு நம்புனேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு. இல்ல தர்மா. பேசாதே பேசாத. நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு நீயே கண்டுபிடிச்ச மாதிரி என்கிட்ட வந்து சொன்ன பாத்தியா? சூப்பர்ண்ணே. நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள் நினைச்சாடான்னா? நன்றி கட்ட நரி. அவனையே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் செத்து போயிட்டான், அவ்வளவுதான். அடுத்து நீங்க தான். சனி போன தனியா போகக்கூடாது. கூட்டு சேர்ந்து தானே எல்லாம் பண்ணீங்க, கூடவே சேர்ந்து நீங்களும் போங்க.
யாருனே இவ? இவன் பொண்டாட்டி தான் தருமா. ஓ, வரட்டும் வரட்டும். நமக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுல இவங்கனால. பேரம் பேசி சால்வ் பண்ணுவோம். இதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க. ஏங்க இப்போ ஒண்ணு குறைஞ்ச போல மாலை கழட்டுங்க. கழட்டுங்க. எங்க மாலையை நீ கழட்டவே கூடாது. இது என் மேல சத்தியம். கழட்டுங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாலையை கழட்டுங்க. மாலையா நானா கழட்ட கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறீங்களா தான்? ஏங்க பரவாயில்லைங்க, கழட்டுங்க. இல்லத்தான், என் மேல சத்தியம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேல சத்தியம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எப்படியாத்தான் நான் மாலையை கழட்டுவேன்? என்னங்க நீங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு மாலை கழட்டுங்க. நானா கழட்ட மாட்டாத்தான். கழட்ட மாட்டீங்களா? என்ன நடக்குது இங்க? அவ வந்தது என் புருஷனை விட்டுங்கன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சுவான்னு பார்த்தா அங்க போய் நின்று பேசிட்டு இருக்கா. அவன் என்னமோ மாலையை கட்டுங்க மாலையை கட்டுங்கன்றான். நீங்க பாக்குறாங்க, மாலையை கட்டுங்க. சாரி அத்தான், என்னால முடியாது. ப்ளீஸ்ங்க, நான் சொல்ற மாலை கட்டுங்க. என்ன மாலைனே அது? அத்தரிங்க முதல்ல, அப்புறமா ஏன்ட்ட வந்து பேசுறாங்களா பாப்போம். போங்க. சூப்பரா. வா 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 வா. யாரா அவ? காத்துல ஆளை பறக்க விட்டுட்டு இருக்கா. புடிச்சு அவளையும் கட்டி போடுங்கடா. பேபி பாத்து.
டேய் என்னடா பண்ற? நீ ஓடக்கூடாதுன்னு உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன். என்ன ஆல்ரெடி கட்டி போட்டுருக்காங்கடா, போய் சண்டை போடு. பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்காம அதை விட்டுட்டு ஆளை பறக்க விட்டுட்டு இருக்கா. பிரபு சார், பொண்டாட்டியா பொண்ணை கட்டுறதை விட்டுட்டு ஒரு புளிய கட்டியிருக்கீங்க. எப்படி மேய்க்கிறீங்க இதெல்லாம்? நான் கூட பேரம் பேசி உங்களை உயிரோட விட்டுலான்னு தான் நினைச்சேன். ஆனா அது சரியா வராது போல இருக்கு. இப்போ உங்களை கழுகுக்கு தான் வீசி ஆகணும். அடுத்த வாட்டி உன்னை நான் பார்த்த இடத்துல உன்னை புதைச்சிட வேண்டாம். அமுல் பேபி, ஒன்னும் அவ்வளோல. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்னும் அடிப்படல? டேய், நான் அந்த புளிய கட்டினது நான் மேய்க்கிறதுக்கு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களை மேய்க்கிறதுக்கு தான்.